தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும். நோன்பு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நோன்புனாலே உடல் ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது. குடலுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஒரு மாதம் குடலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா ஆரோக்கியம் கிடைக்குது. அது நல்லது. எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ் இதை கடமையாக்கியிருக்கான். விஞ்ஞானமும் இது ஒத்துக்குது. 2 பேர் நோன்பை வரவேற்பாங்க. அது யார் யாருண்டா, இரையச்சம் உள்ளவர்களும் பயபக்தி உள்ளவர்களும் நோன்பை எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வரவேற்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் இப்போ தானே நோன்பு போச்சு, அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு எரிச்சப்படுவாங்க. நம்ம இரையச்சம் உள்ளவர்களாக இருந்து நோன்பை எதிர்பார்க்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 4 பேர் நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் யாருண்டா, ரொம்ப நோய் முதிர்ந்து நோயாளியாக இருக்கிறவங்க, அவங்க நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சுயநினைவு இல்லாதவங்க, குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள், கர்ப்பஸ்திரி, இவங்கெல்லாம் நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களால முடிஞ்சால் வைக்கலாம், இல்லாட்டா வைக்க வேணாம். நோன்புண்டாலே சுட்டரிக்குது. சுட்டரிக்குதுன்னா என்ன சுட்டரிக்குது? பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. வெயில் சுட்டரிக்கிறதா? கிடையாது. வெயில், குளிர், பனி, மழை எல்லா சீசன்லேயும் நோன்பு வருது. ஆனால் பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. நிறைய பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. அதனால் நோன்பை வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்தணும். சௌமு ஜுன்னத்துன், நோன்பு பாவங்களை தடுக்கும் கேடயமாக இருக்கிறது. பாவங்களெல்லாம் நிறைய தடுத்துடுது. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் நோம்பில் இல்லை சில பேர். அதே மாதிரி நம்ம இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்குள்ளே நம்ம நல்ல நன்மைகளை நிறைய சேர்த்துக்கணும். நோன்பாளிகள் நோன்பில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் எல்லாம் கலாம்லான்னு எந்திரிச்சு நோன்பு வைக்கிற அதிசயத்தை இந்த ரமலானில் தான் நம்ம பார்க்குறோம். அறுசுவை உணவு வகை வகையாக தின்ற பணக்காரர்கள் கூட நோம்பில் எதுவும் வேணாம், நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதிசயத்தை நம்ம இந்த நோம்பில் தான் பார்க்க முடியுது. தின்பண்டங்கள் கேட்டு சதா நச்சரித்துட்டே இருக்க பிள்ளைங்க, அம்மா எனக்கு பண்டம் கொடுமான்னு சொல்கிற பிள்ளைங்க நோன்பு வச்சுக்கிட்டு பண்டத்தை கிட்ட போய் கொடுத்தா கூட எனக்கு வேணாமா நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதிசயத்தை நம்ம இந்த நோம்பில் தான் பார்க்குறோம். நம்ம இறை அச்சத்தோடு நோன்பு வைக்கணும். அப்படி நோன்பு வச்சா முன் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறது எப்படின்னா இறை அச்சத்தோடு நோன்பு வைக்கணும். சாதாரணமாக பொடுப்போக்கா நோன்பு வச்சாலாம் மன்னிக்கப்படாது. ஒரு ஃபர்லுக்கு 70 நன்மைகள் கிடைக்குதான் நோம்பில். ஒரு ஃபர்லுக்கு 70. மற்ற நாளில் ஃபர்லுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை சுன்னத்துக்கு கிடைக்குதா. ஃபர்லுக்கு 70 நன்மைகள், 70 மடங்கு எல்லாம் உயர்த்தி நன்மைகளை கொடுக்குறான் நோன்பில். ரமலானில் நல்ல நிறைய நன்மைகள் செய்யணும். இந்த ஒரு மாதம் நன்மை செஞ்சுட்டு போகிறது. சைத்தான் விலங்கிடப்படுகிறான். எங்கே பார்த்தாலும் சைத்தான் நடமாட்டமே இருக்காது. நைட்லாம் எஞ்சி தொழுவோம், தராவே தொழுவோம், சகல் எஞ்சி சாப்பிடுவோம். அதனால ஆண்டவன் என்ன சைத்தானை விலங்கிடப்பட்டுட்டான். சைத்தான் எங்கேயுமே நிற்க மாட்டான். பயமே இருக்காது. நைட்டில் எழுந்தா கூட பயம் கிடையாது. சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரக வாசல் மூடப்படுகிறது. இறந்து போனால் கூட கபூரில் வேதனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நோம்பில் நல்லது நோம்பில் இறந்து போனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரமலான் சிறந்த மாதமாக இருக்குது. ஒரு நாள் நோன்பு வைப்பது 3 வாரம் மருத்துவர்களை அழைப்பதற்கு சமம் என்று மருத்துவத்தின் தலைவர் இப்னு சின்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நோன்பு வைக்கிறது 3 வாரம் மருத்துவருக்கு அழைப்பதற்கு சமம். அப்போ எவ்வளோ நன்மை கிடைக்குது நோயாளிகளுக்கெல்லாம். அதனால் நம்ம அல்சர் வந்துடும், சாப்பிடாம இருந்தால் அல்சர் வந்துடும் சொல்லுவோம். ஆனால் நோம்பில் அல்சர் வருதா? சாப்பிடாம தானே இருக்கோம். அது எல்லாம் பாதுகாக்கிறான். இவர் என்ன ஜாமான்லாம் நிறைய சாப்பிட்றோம் நோம்பு திறந்துட்டு. நமக்கு ஏதாவது சளி பிடிக்குதா? பிடிக்காது. பகலெல்லாம் வெறும் வயிற்றோடு இருக்கிறோம்ல, அதனால் அது அப்படியே போயிடுது, செமிச்சிடுது. இப்படி ஆண்டவோட இறைச்சத்தோடு நம்ம நோன்பு வச்சா ஆண்டவன் எல்லாமே நல்லபடியாக ஆக்கிடுவான். சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அவங்களாம் சுகர் கூடாது, ப்ரெஷர் கூடாது. நோன்பு வச்சா கொலஸ்ட்ரால் குறையுதான், சுகர் குறையுதான். இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கரைகிறது குறைகிறது, 2மே நடக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், அந்த நோன்பு அதிகப்படுத்துவோம். எல்லாருமே நோன்பு வைப்போம். ஒரு மருத்துவர் மதீனாவுக்கு வர்றாரு. அவர் இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, நல்லா சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கே இருக்காரு. ஆனால் எட்டி பார்க்குறாரு, ஒரு கூட்டம் வரல. டெய்லி எட்டி பார்க்குறாரு, கூட்டமே வரல. என்னடா இது, இந்த ஊரில் என்ன சாப்பிட்றாங்க எல்லாரும், கூட்டமே வரலையே, சாப்பிட்றத பொறுத்து தான் நோய் வருகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் வரலையே, என்ன சாப்பிட்றாங்க, ஊர் தலைவர் யார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நபிகள் நாயகத்தை கொண்டு போய் விட்றாங்க அவரை. என்னங்க இந்த மதீனாவுக்கு நான் மருத்துவத்தோட டாக்டராக இருந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன கூட்டமே வரலையே, இங்கே எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கெல்லாம் பசி வந்தவன் தான் புசிப்பாங்க, பசி அடங்குமோன்னு கையை சாப்பாட்டிலேருந்து எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே யாருக்குமே நோய் வராது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இவரை வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நோன்பு வைப்போம்.
அதில் வேறு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த ரெண்டும் செய்கிறதுனால இங்கே வந்து யாருக்குமே நோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க நபி. மருத்துவர் வந்து பரவாயில்லையே இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாராம். இதை மாதிரி தான் நம்ம வந்து அந்த மார்க்கத்தில் அப்படியே ஐக்கியமாயிட்டே வைங்களா, எல்லா விஷயங்களும் உடல் ஆரோக்கியம், நமக்கு நன்மை, சொர்க்கம் எல்லாமே கிடைக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையானதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் தவறாமல் நோன்பு வைங்க அப்படின்ட்டு குரான் ஆயத்து சொல்லுது. அத்தியாயம் 2 வசனம் 183. முன்பிருந்தவர்கள் மீது கடமையானதை போன்று நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது கடமையாக இருந்திருக்கு. மூசா நபி காலத்தில், எல்லா நபி காலத்துலையும் இருந்திருக்கு. மூசா நபி காலத்தில் கடினமாக இருந்திருக்கு, நம்ம காலத்தில் இலேசாக்கப்பட்டிருக்கு. மூசா நபி காலத்தில் வந்து நைட்டு சாப்பிட்ணுமா, சாப்பிட்டு தூங்கிட்டா அதுக்கப்புறம் எந்திச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி தான் சகரே கிடையாது அப்பம்லாம். ஒரு பெண்மணி ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கணவர்கிட்ட சொல்கிறாங்க, மூசா நபி காலத்தில் நீங்கள் வந்து தூங்கிடாதீங்க, நான் சமையல் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் தூங்குவோம், அதுக்குள்ளே தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இவர் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்து பட்டினி நோன்பு தான். அப்படியே நோன்பு இருந்து வேலைக்கு போகிறாரு. காலையில் போனோன்னு அங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. வேறு வழி இல்லை, அப்படி தான் நோன்பு வச்சாவும் நாங்கள் காலத்தில், நம்ம முகமது நபி காலத்தில் தான் ஆண்டவன் நமக்கு சலுகை கொடுத்துருக்கான், சகரில் எழுச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதை வந்து இந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கணும். சகரில் எழுச்சி சாப்பிடுவது பரக்கத்து நிறைந்தது அப்படின்ட்டு அனசிப்னு மாலிக் அவங்க சொல்கிறாங்க. நம்ம சுவனத்தில் எல்லோரும் இருக்கும்போது அவங்களுக்கு சுவனவாசிகளுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்காதான். ஒரே கவலை மட்டும்தான் இருக்குமா, அதை தவிர வேறு எந்த கவலையும் இருக்காதான். அது என்ன கவலைன்னு தெரியுமா? நம்ம இன்னும் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வந்தோம் இல்லையே, இன்னும் உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரே கவலை மட்டும்தான் இருக்குமா. அதான் நன்மைகளை அதிகப்படுத்துங்க. நம்ம உலகத்தில் எவ்வளோ நாள் இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை, எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம பேச்சு. நம்ம மார்க்கத்தில் ஈடுபாட்டாக இருக்கோமா? மறுமை வாசிகள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாள் உலகத்தில் இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களாம், சொர்க்கவாசிகள்கிட்ட. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்து ஒரு காலையோ அல்லது மாலையோ சிறிது நேரம் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ உலக வாழ்க்கை வந்து கொஞ்சமாக தெரியும், மறுமை வாழ் தான் பெருசாக தெரியும். ஒருத்தன்ட்ட பிடிச்சி எல்லாம் கேள்வி கேட்பானா, என்னப்பா நீ நன்மையே செய்யலையே, ஒன்று எப்படி சொர்க்கத்தில் போடுறது அப்படின்னு எல்லாம் கேட்பானா. அப்போ அவன் சொல்லுவானா, எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்து என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவானா. உனக்கு நான் 80 வருஷம் டைம் 70-80 வருஷம் டைம் கொடுத்தேனே, அப்போம்லாம் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? கேம் விளாடிக்கிட்டு, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு, வீண் பொழுதுபோக்கு படம் பார்த்துக்கிட்டு வீண் பொழுதுபோக்கெலாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து 5 நிமிஷம் டைம் கேட்பியா? அப்போல்லாம் உனக்கு டைமே கிடைக்கலையா? 80 வருஷம் டைம் கொடுத்தேன்ல, அப்போ நன்மை செய்ய வேண்டியது தானே. இப்போ நேரில் பார்த்த பிறகு தான் நம்புறீங்க. அப்போ இவ்வளோ நாள் கத்தி எல்லாம் சொன்னாங்கள்ல, சஹாபாக்கள், நபிமார்கள், இமாம்கள், ஆலிம்கள்லாம் சொன்னாங்கள்ல, அதெல்லாம் காதுலேயே வாங்கலையா? இப்போ நேரில் வந்து மர்மைன்னு ஒரு நாள் வந்த பிறகு தான் உனக்கு தெரியுது, இந்த சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, டைம்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய நச்சுக்கிருமிகளை பரப்புது. நம்ம அதை விட்டு வெளியே வரணும், வந்து நன்மைகளை செய்யணும். இந்த உலகத்தில் ஒரு பெண் 5 வேளையும் பேணுதலோடு தொழுது நோன்பும் பேணுதலாக நோன்பு வச்சு கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்துக்கு போய்க்கலாம். உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா 8 வீடு வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒரு வீடுன்னா சொல்லுவீங்க, 8 வீடுன்னு தான் சொல்லுவீங்க. அல்ல 8 சொர்க்கத்தையும் கொடுக்கணும், எங்கே வேணாலும் போய்க்கங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு பெண் வந்து இந்த மூணையும் செஞ்சாலே போதும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த நோன்பு வைக்கணும், தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். ஒவ்வொரு நாளும் 10 ரூபாயாவது தானம் செய்யணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு ஆளுக்காவது நோன்பு திறக்க உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நபி சொல்லியிருக்காங்க, ஒரு பேரித்தம்பள துண்டையாவது தர்மம் செஞ்சு நீங்கள் வந்து நரக நெருப்பிலேருந்து விடுதலை ஆகிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட இல்லாமல் நம்மளாம் இருக்கோம், அந்த அளவுக்கு மோசமாக யாரும் இல்லை. அப்படி அது கூட இல்லைண்டா இன்முகத்தடாது பேசுங்க. நீங்கள் கோபமாக பேசுறது அடுத்தவங்களே அது பாதிக்குது, அவங்க முகமும் மாறுது. அவங்க வயசை பற்றி பேசுகிறது, நோயை பற்றி பேசுகிறது, ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு பேசுகிறது. 45 வயசுலேயே உனக்கு வயசாயிட்டுங்கிறது. அவங்க 95 வயசாகும்போது 45 வருஷமாக வயசாயிட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வயசானவங்கள வயசான மாதிரி காட்டி சொல்லக்கூடாது. வயசாயிடுச்சு உங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கேயாவது ஊருக்கு போனால் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு வயசாயிட்டு, என்னால் முடியாது அப்படியே சொல்லி அவங்க காலத்தை கழிக்கிறாங்க.
வயசை பற்றி, சுகர் ப்ரெஷரை பற்றி இதெல்லாம் பேசாமல் நோயை பற்றி பேசணுன்னு ரசூலில் சொல்லியிருக்காங்களா? நல்லதாக பேசுங்க, இன்பத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்க்குறவங்கள்ட்ட உனக்கு சுகர் இருக்கா, உனக்கு ப்ரெஷர் இருக்கா, நோயை பற்றியே தான் பேசுகிறாங்க. ஆகவே நம்ம இன்பத்தோடு பேசணும், அதிகமாக தான தர்மம் செய்யணும். அதிகமாக தான தர்மம் செய்கிறதுல இஸ்லாமியர்கள் தான் முதலிடம் அப்படின்ட்டு மனித உரிமை ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இஸ்லாத்தை பாராட்டியிருக்கு. உலகத்திலேயே அதிக தர்மம் செய்கிறாங்களா இஸ்லாமியர்கள். இன்னும் அதிகமாக தான தர்மம் செய்யணும். மற்றவங்களாம் எங்கே தான தர்மம் செஞ்சுக்கிட்டா இருக்காங்க. நம்ம அல்லாஹ் சொல்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. இன்னும் அதிகம் அல்லாஹ் செய்ய சொல்கிறோம். தீமையை நன்மையால் வெல்லுவோம், பொய்யை மெய்யால் வெல்லுவோம், ஆரோக்கியத்தை நோன்பினால் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.